ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்ன மாதிரியே அவனுக்கு ஒரு டேங்க் செட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட் எண்டில் நான் எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கேன். ஓகேவா? இது ஆக்சுவலாக போன வாரம் பிடிச்ச மீன். இவனுக்கு தான் இந்த வீடு ஆக்சுவலாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் இப்போ இவனுக்கு நாங்கள் வேறு ஒரு டேங்க் செட்டப் ரெடி பண்ணிவிட்டு இவனை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அந்த இதில் விடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே கெண்டை மீன். இது எல்லாமே நாங்கள் ட்ராப்பில் பிடிச்ச மீன் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை தான் நாங்கள் வந்து இப்போது இந்த தொட்டியில் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெட் டெயில் கேட்ஃபிஷ் 2 குட்டியையும் இந்த கெண்டை டேங்க்லேயே நம்ம போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் சூன் எவ்வளோ சீக்கிரமாக இதோட க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத. இது ஆக்சுவலாக ஆல்பினோ கேட்ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி கேட்ஃபிஷ். மோஸ்ட்லி இது வந்து அக்வாரியத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவனையும் வந்து நம்ம இதே டேங்கில் ஆட் பண்ணலாம். இதுதான் நம்ம ஃபைனல் அப்டேட். டேங்க் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியும் கிறிஸ்டல் கிளியர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மேலும் மேலும் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா காய்ஸ்? இதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தனால நம்ம பிளான்டன் டேங்க்லேயே ஒரு 2 மீனை விடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தாச்சு. ஸோ ஒரு 2 மீனை மட்டும் நம்ம பிளான்டன் டேங்கில் காய்ஸ் நம்ம செட் பண்ண பிளான்டன் டேங்கில் விட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள்.